வெல்கம் டு அறம் ஐஎஸ் அகாடமி. இந்த வீடியோ செஷன்ல டெய்லி நியூஸ் நேவிகேட்டர்ல 7th ஜூலை நியூஸ் பேப்பர் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் கவர்ட் இந்த டேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நியூஸ், பஹல்காம் அட்டாக், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒரு நியூ அடிஷ்னல் சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்டை வந்து கொடுத்துருக்காங்க, ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ். ஸோ இந்த பஹல்காம் அட்டாக் என்ன, அது ரிலேட்டடாக என்னென்ன டிஸ்கஷன்ஸ் இப்போ இது வரைக்கும் நமக்கு நடந்திருக்கு, அப் டு ஆப்ரேஷன் சிந்தூர் அது வரைக்கும் நம்ம என்னங்கிறத பார்ப்போம். செகண்ட் நியூஸ், பிரிக்ஸில் ட்ரக் டிராஃபிக்கிங் ரிலேட்டடான டிஸ்கஷன்ஸ். 11 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய இந்த பிரிக்ஸ் குரூப்பிங்கோட ட்ரக் டிராஃபிக்கிங் ரிலேட்டடான டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அஸ்ஸாமில் அது நடந்திருக்கு. ஏன் அஸ்ஸாமை சூஸ் பண்ணியிருக்காங்க, நார்த் ஈஸ்ட் ரீஜனில் என்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ தேர்ட் நியூஸ், UNSC யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்கமிங் இயர்ஸ் அந்த 2 இயர்ஸுக்கான கேம்பெயினை வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவோட ஆஸ்பிரேஷன் வாண்ட் டு பி த பெர்மனன்ட் மெம்பர், பட் 2 இயர்ஸ் கேன் பி அ நான் பர்மனன்ட். ஸோ அதுக்கு அந்த ஓட்டிங்க்கு மற்ற கண்ட்ரீஸோட சப்போர்ட் வேணும், அதை பற்றி பேசியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபோர்த் நியூஸ், ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் அதை அட்ரஸ் பண்றதுக்கு அங்க இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டிஸ் வந்து என்ன மாதிரி மெசர்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்களோட ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை வச்சு அந்த இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்சு, குளோபல் வார்மிங்கை எப்படி அவங்க மினிமைஸ் பண்றாங்க, ரிசலைன் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பிரைம் மினிஸ்டரோட 3 நேஷன் விசிட் அப்படிங்கிறது. இஸ் கோயிங் டு விசிட் ஆன் Indonesia, Australia and New Zealand. So what are the area we are going to cover this visit அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு பிரைம் மினிஸ்டர். ஸோ ரீசெண்டாக இந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் மகாராஷ்டிரா, ஒடிசா இந்த மாதிரி ஸ்டேட்ஸில், பீகாரில் இங்கெல்லாம் கொண்டு வந்ததை பற்றி அதனோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே அக்ராஸ் த கண்ட்ரி நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அன்கண்டிஷனல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண சர்வேல என்ன மாதிரியான இம்பாக்ட் அங்கே கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பாசிட்டிவான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், நாட்டோவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் பற்றி பேசியிருக்காங்க. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய நாட்டோ ஒன் ஆஃப் த கலெக்டிவ் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவங்களுக்கு தெர் இஸ் அன் பட்ஜெட் மொபிலைசிங் மெக்கானிசம் இருக்கு. ஸோ அது இப்போ ரீசெண்ட் டேஸ் என்ன டிஸ்கஷன், இது யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சிங் பார்ட்டா இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், பீகார் ஹெலிகாப்டர் டூரிசம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ பீகார் டூரிசமா ப்ரொமோட் பண்றாங்க அப்படிங்கிறது ஸோ ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். தட்ஸ் கோயிங் டு கிரியேட் அ ரெவன்யூ ஃபார் தம். ஏன்னா ஒரு காலத்துல பீகார் வந்து டிமாண்டட் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு டூரிசம் ஒரு எஃபெக்டிவ் ஆப்ஷனா, அதில் ஒரு நியூ ஐடியாவா ஹெலிகாப்டர் டூரிசம், ஹெலி டூரிசம், சம் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக பேசியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எத்தனால் பிளண்டிங் இன் இந்தியா. ஸோ தேர் வாஸ் அன் மல்டிபிள் டிஸ்கஷன்ஸ் கோயிங் ஆன். எத்தனால் பிளண்டிங் 20, இப்போ அடுத்து 25, இப்போ 20லேருந்து அடுத்து 25 போகிறதுக்கான சில அரேஞ்ச்மெண்ட்ஸை கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸும் இப்போ ரீசெண்ட் டேஸில் எத்தனால் பிளண்டிங் வித் பெட்ரோல் 20% யூஸ் பண்றவங்க அதுல இருந்து இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்த லெவல், ஹையர் லெவல் நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய சில விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் வந்து ரிப்பீட்டடா வரக்கூடியது, நம்மளோட ஏர்லியர் டிஸ்கஷன்லயும் அதை பத்தி பேசியிருக்கோம். ஸோ பிக் டெக் கம்பெனிஸ் லாஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த பிக் டெக் கம்பெனிஸ் சொல்லக்கூடிய குளோபல் டாமினன்ஸ் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிஸ், அமேசான், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் அடுத்தடுத்து இந்த லே ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க. ஸோ லே ஆஃப்னா என்ன, ஃபயரிங்னா என்ன, இந்த 2 டேர்ம்ஸுமே ஃப்ரீக்வெண்டா நம்ம கார்பரேட்ல யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், அதனோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத பத்தி பேசும். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ணக்கூடிய நியூஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன் வில் டிஸ்கஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ், பஹல்காம் அட்டாக், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஃபைல் சார்ஜ் அகேன்ஸ்ட் தி லஷ்கர்-இ-தொய்பா சீஃப். எகென்ஸ்டா நேமை இன்க்ளூட் பண்ணி சார்ஜ் ஷீட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிட்டிசன் சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட். ஸோ இந்த நியூஸோட பேக்ரவுண்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும். April 22 பஹல்காம் அட்டாக். இட் இஸ் பிளேஸ் இன் காஷ்மீர் வேலி. இங்கே மேப் பாயிண்ட்ஸ்ல அதில் பர்டிகுலரா இந்த பைசாரன் வேலி
பைசாரன் வேலியில டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி கேரி அவுட் பண்ணோம். இது ஒரு 3 days வார் லைக் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அது ரிலேட்டடான விஷயங்கள் அடுத்தடுத்து அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுல சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதுதான் இந்த நியூஸோட ஐடியா. ஸோ இந்த நியூஸ் நமக்கு ஜிஎஸ் பேப்பர் 3ல இன்டர்னல் செக்யூரிட்டி டாபிக்ல எடுத்துக்கலாம். ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டி, டெரரிசம், இதுல உள்ள சப் டாபிக் எடுத்துக்கலாம். இல்ல கிராஸ் பார்டர் டெரரிசம், வி ரிசீவ் த த்ரெட் ஃப்ரம் பாகிஸ்தான் பேஸ்டு பாகிஸ்தான் சப்போர்ட்டட் குரூப் கிராஸ் பார்டர் டெரரிசம். ஸோ இந்த கீ ஏரியாஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த சார்ஜ் ஷீட் அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம எழுத வேண்டிய கீ ஏரியாஸ் அப்படின்னு எடுத்துட்டா சார்ஜ் ஷீட் பத்தி நம்ம படிக்கலாம். நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பத்தி படிக்கலாம். தென் there is an ஆப்ரேஷன் சிந்தூர், தென் there is an ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன்ஸை கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் there is an BNS பாரதிய நியாய சங்கீதா 2023 அண்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967. ஸோ ஒரு நியூஸ் ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய கீ ஏரியாஸ் இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இது எல்லாமே இதுல அடிஷனலா நம்ம படிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு சார்ஜ் ஷீட் டிசம்பர்ல பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபர்தரா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட், அதுல லஷ்கர் தொய்பாவோட சீஃபோட நேமை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை கேரி அவுட் பண்ணது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இப்போ என்ஐஏ இட் இஸ் ஸ்பெஷலைஸ்டு ஒரு ஃபெடரல் சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. என்ஐஏ ஆக்ட் 2008ல கிரியேட் பண்றாங்க, ஒர்க்கிங் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். சரிங்களா? ஸோ இது 2019ல இந்த என்ஐஏவை ஃபர்தரா நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணி இவங்களோட பவரை அவுட் சைட் இந்தியாவை தாண்டி என்லார்ஜ் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் சில நியூ ஏரியாஸே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஹியூமன் டிராஃபிக்கிங், சைபர் டெரரிசம், இதெல்லாமே வந்து அடிஷ்னல் ஏரியாஸை என்ஐஏக்குள்ள ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம ஆல்ரெடி ஏர்லியர் டாபிக்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த பகல்காம் அட்டாக்கு இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஒன்லி செலக்டட் டார்கெட்டட் ஏரியாஸ் மட்டும் கேரி அவுட் பண்றது, தட் வாஸ் கேரிட் அவுட். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிறது 93 day ஆப்ரேஷன் தட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் தஜிகம் ஃபாரஸ்ட் ஏரியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அங்க டெரரிஸ்ட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸை மினிமைஸ் பண்றதுக்காக, அட்ரஸ் பண்றதுக்காக நம்மளோட இந்தியன் ஆர்மி அண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் இவங்கெல்லாம் கேரி அவுட் பண்ணதான் இந்த ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு நம்மகிட்ட இருக்கிற லெஜிஸ்லேஷன் அப்படின்னு வரும்போது அண்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967. பட் இது 2004ல இருந்து இந்த ஆக்ட் பிகம் அ பிரைமரி லெஜிஸ்லேஷன் டு அட்ரஸ் டெரரிசம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கு முன்னாடி அதர் ஆக்ட் வந்து கேரி அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டா ஜூலை மந்த்ல இருந்து நம்ம பிஎன்எஸ் கொண்டு வந்திருப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ ஹேவிங் ப்ரொவிஷன்ஸ் டு அட்ரஸ் டெரரிசம் ரிலேட்டட் ஆர்கனைஸ்டு கிரைம் ஏரியாஸ் அட்ரஸ் பண்றதுக்கான த நியூ 3 கிரிமினல் லால ஒன் ஆஃப் த ஏரியா வந்து பிஎன்எஸ். இதெல்லாம் இதுல கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தெர் இஸ் அன் டேர்ம் கால் லாஜிஸ்டிக்ஸ் டு த அட்டாக்கர்ஸ் அப்படின்னு இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி டெரரிஸ்ட் கேரி அவுட் பண்றாங்க, அட்டாக் கேரி அவுட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து லாஜிஸ்டிக்ஸோ மற்ற அதர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமோ மற்ற விஷயங்கள் ஹெல்ப் பண்றவங்கள பேர் வந்து ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற ஸோ அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்டு தான் ரீசெண்டா என்ஐஏ வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இதுல இருக்கு. அண்ட் ஆல்சோ திஸ் பர்டிகுலர் பர்சன் சீஃப் வாஸ் ஸ்பெஷல் டிசைனேட்டட் அஸ் அ குளோபல் டெரரிஸ்ட் பை யூஎஸ் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாக்ல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது டிஆர்எஃப் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது த ப்ராக்சி ஆஃப் லஷ்கர் தொய்பா. ஸோ லஷ்கர் தொய்பாவோட ப்ராக்சி. இப்போ அவங்க மேல ஏற்கனவே நிறைய கேசஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குன்னா அவங்களுடைய ஆன் பிஹாஃப் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ப்ராக்சியா த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் தான் இந்த பகல்காம் அட்டாக் கேரி அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்டா இதுல ஜியாகிரபி ஆஸ்பெக்ட்லையும் பிளேசஸ் இன் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைசாரன் வேலி இங்க இருக்க ஒரு டென்ஸ்லி இந்த ஃபாரஸ்டட் ஏரியாஸ் இந்த பிளேசஸ் இன் நியூஸ் கேட்டகரியும் அங்க இருக்கக்கூடிய அதர் வேலி, ஆரோ வேலி, லிடா ரிவர், இங்க இருக்கக்கூடிய இந்த வேலிஸ் என்னென்ன பிளேசஸ் இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம அடிஷனலா பார்த்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டு திஸ் ஆர்டிகல். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், பிரிக்ஸ் நேஷன்ஸ் கால் டு ஸ்ட்ராங்கர் டைஸ் டு கர்ப் ட்ரக் டிராஃபிக்கிங். ஸோ திஸ் ஆல்சோ
topic comes under GS paper 3 internal security la direct drug trafficking. It comes under organized crime. Organized crime, there will be various types of organized crime இருக்கும். அதுல one of the topic தான் drug trafficking, arms trafficking, human trafficking, இதெல்லாம் வந்து சொல்லுவோம். ஸோ இதான் அந்த டாபிக். பட் என்னன்னா பிரிக்ஸ் அப்படிங்கிறது பத்தி நமக்கு தெரியும். இனிஷியலா 5 கண்ட்ரிஸ் இருந்திருப்பாங்க பிரிக்ஸ் அப்படிங்கிறதுல. அடிஷ்னலா இந்த பிரிக்ஸ் குரூப் வந்து ரீசெண்டா எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க. எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அது கூட எஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், சவுதி, யுஏஇ அண்ட் இந்தோனேஷியா இவங்கெல்லாம் ஆட் பண்ணி இப்போ ஒரு 11 மெம்பர் குரூப்பா இருக்காங்க. ஸோ இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது பிளேஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களோட இந்த அசோசியேஷனே வந்து நியர்லி half of the world population, global population இதுல வந்துடுறாங்க. அண்ட் ஆல்சோ 40% of the world's gross domestic product இவங்க இந்த குரூப்பிங்குள்ளதான் இருக்கு. ஏன்னா இதுல 11 கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். இது ஜென்ரலா பிரிக்ஸ் அப்படிங்க பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல பிரிக்ஸ் சமிட் அப்படிங்கிறது ஆனுவலா நடக்கும். இந்த பிரிக்ஸோட சமிட்டும் இந்த வருஷம் இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போறங்கிறது ஒரு அட்வான்டேஜ். இது இல்லாம இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸுக்குள்ள நிறைய பர்டிகுலர் ஏரியாஸ்ல மீட்டிங் அப்படிங்கிறது நடக்கும். அதுல இந்த பிரிக்ஸ் நேஷன்ஸ்குள்ள பிரிக்ஸ் ஹெட் ஆஃப் ஆன்டி ட்ரக் ஏஜென்சிஸ், இதுதான் நம்ம டாபிக். இப்போ பிரிக்ஸை பத்தி பேசினோம். இந்த மீட்டிங் வந்து பிரிக்ஸ் ஹெட் ஆஃப் ஆன்டி ட்ரக் ஏஜென்சிஸோட மீட்டிங் 2026 கவுஹாத்தி அஸ்ஸாம்ல நடக்குது. தட் இஸ் ஹோஸ்டட் பை இந்தியா ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்து பிரிக்ஸ் மீட்டிங்கோட திஸ் ஹெட்ஸ் ஆஃப் ஆன்டி ட்ரக் ஏஜென்சிஸோட மீட்டிங்கை ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா ஹோஸ்ட் பண்றங்கிறது நமக்கு அந்த வி ஆர் டேக்கன் திஸ் லீட். ஏன் அப்படின்னா இந்தியா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி டு த கோல்டன் ட்ரையாங்கிள், கோல்டன் கிரசன்ட், இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். இந்த சைடு 3 கண்ட்ரிஸ், இந்தியா வி ஆர் லைக் சாண்ட்விச்ட் பிட்வீன் தீஸ் 2 ஓபிஎம் கல்டிவேஷன். அதுல இன்னொரு விஷயம், ஏன் அஸ்ஸாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரீசன் பார்க்க முடியுது. ரீசன்ட் டேஸ்ல இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் ஏரியா வந்து இன்னும் எக்ஸ்பாண்ட் ஆயிட்டு இருக்கு. லைக் எங்கெங்க எக்ஸ்பாண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மணிப்பூர் சொல்றாங்க, அடுத்து வந்து அஸ்ஸாம். இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல அஸ்ஸாம்ல மட்டுமே நியர்லி 3000 crore மேல இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் ரிலேட்டட் டிராஃபிக்கிங் நம்ம வந்து சீஸ் பண்ணதனோட ட்ரக்ஸோட வேல்யூ சொல்றாங்க. மெனி பீப்புள் ஆர் அரெஸ்டட் இந்த லாஸ்ட் 5 years இது ரிலேட்டடா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இந்தியா வந்து அஸ்ஸாமை சூஸ் பண்ணி அந்த ஆன்டி ட்ரக் ஏஜென்சிஸோட மீட்டிங்கை நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் இந்த நியூஸோட ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் வந்து இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் இஸ் அன் ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னு சொன்னோம். இந்த ஆர்கனைஸ்டு கிரைமோட நேச்சரே இட் இஸ் அ டிரான்ஸ்நேஷனல் in nature அப்படின்னு சொன்னோம். which means the link between various countries, it will not be ended with one particular country. அப்போ ஒரு ப்ராப்ளம் டிரான்ஸ்நேஷனல் அப்படின்னா அதுக்கான மெசர்ஸும் we need an international cooperation. so we need international cooperation. அதுதான் இந்த இதோட மெயினான விஷயமாவும் பேசியிருக்காங்க. ஸோ இந்த இதுல நமக்கு அடுத்து நோட் பண்ண வேண்டிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன். இவங்க தான் இந்தியாவோட த பிரீமியர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி ரிலேட்டட் டு ட்ரக் டிராஃபிக்கிங். நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ 1986ல it was created under section 4 of Narcotics, Drugs and Psychotropic Substance Act 1985. this Narcotic Psychotropic Substances Act 1985 86ல this Narcotics Control Bureau இந்த ஆக்டோட செக்ஷன் 4 வச்சு இது கிரியேட் பண்றாங்க. that is the premier investigation intelligence institutions related to drug trafficking. ஸோ அவங்க இதுல மேஜர் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசிக்காக இன்னொரு பக்கம் ட்ரக்ஸோட யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது இட் வில் ஹாவ் அன் சோஷியல் இம்பாக்ட் ஆன் தி யங்கர் பாப்புலேஷன். அது ஒரு டைமென்ஷன்ல சோஷியல் இஷ்யூவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இதுல சில அடிஷ்னல் டேர்ம்ஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல த ஏரியா டு பி ஃபோக்கஸ்ட் அப்படின்னா த டிஸ்கஷன் ஆஃப் டார்க் வெப் அண்ட் ஆல்சோ த யூசேஜ் ஆஃப் கிரிப்டோ கரன்சி. that also already we discussed in earlier discussion also. and this truck trafficking maritime route வந்து யூஸ் பண்றாங்க. சின்ஸ் நமக்கு கோஸ்டல் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால அது வழியாகவும் இந்த டிராஃபிக்கிங் நடக்குது அப்படிங்கிற விஷயம். டார்க் வெப் இஸ் அன் ஏரியாஸ் ஹைலி என்கிரிப்டட் அண்ட் ஹை செக்யூர்டு ஏரியாவா ஒரு வெப் பேஜ்ல
டார்க் வெப் அப்படிங்கிறது. இந்த டார்க் வெப் டிபெண்ட்ஸ் அப்பான் த யூசேஜை பொறுத்து அது பாசிட்டிவா நெகட்டிவா ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டார்க் வெப் ஆர் ஃப்ரீக்வன்ட்லி யூஸ்டு ஃபார் தி இதெல்லாம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கல் மெக்கானிசம் வச்சு இந்த டிராஃபிக்கிங் கேரி அவுட் பண்றாங்க. அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறனால தான் இந்தியாவுக்கு வந்து கிரிப்டோ கரன்சியோட யூசேஜில் ஒரு கிளியரான டெசிஷன் எடுக்கிறதுலையும் நமக்கு நிறைய லேக்கிங், டிஜிட்டல் லிட்டரசி லெவல் குறைவா இருக்கு. இந்த மாதிரி இந்தியாவில் மணி லாண்ட்ரிங், ஆர்கனைஸ்டு கிரைம், இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் யூசிங் கிரிப்டோ கரன்சி எஸ் அ மீடியம் டு கேரி அவுட் தயர் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறனால அந்த ஒரு கன்சர்ன்ஸ் இருக்கு. அதுவும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி மேரிடைம் செக்யூரிட்டியை நம்ம வந்து என்ஷூர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும். பட் இவங்களோட மெயின் ஐடியா வந்து we need focus on international coordination since the problem is an transnational in nature. The next, Jaishankar gearing up to lead India's campaign for non-permanent UNSC seats. So இது GS paper to international relationsல ஆர்கனைசேஷன் எடுத்துக்கலாம். அதுல யுனைடெட் நேஷன்ஸ் த 6 பிரின்சிபல் ஆர்கன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில். டோட்டலி 15 மெம்பர்ஸ். ஸோ 15ல பெர்மனன்ட் 5 மெம்பர்ஸ் அண்ட் நான் பெர்மனன்ட் 10 மெம்பர்ஸ். இந்த நான் பெர்மனன்ட் 10 மெம்பர்ஸ் 2 years ஒன்ஸ் வந்து அவங்களோட டைம் பீரியட். நவ் தட் எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி ஆர் தி 28, 29க்கான செக்யூரிட்டி கவுன்சில்கான சீட் இருக்கு. ஸோ இந்தியா வந்து வி ஸ்டார்டட் கேம்பெயின் டு கெட் சப்போர்ட் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸ். அதுதான் அந்த ப்ராசஸ் தான் நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் அந்த நியூஸோட ஐடியா. ஸோ யூஸ்வலாக இந்த நியூஸை படிக்கிறதுனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது தெரியும் போது நமக்கு லேட்டராக மெயின்ஸு மற்ற இடத்துல ஆன்சர் எழுதுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ வி நீட் டு கலெக்ட் தி சப்போர்ட் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸ். சரிங்களா? ஸோ நம்ம கூட இன்னொரு கண்ட்ரியும் இதில் லேஸ்ல இருக்காங்க. யாருன்னா தஜகிஸ்தான் இஸ் ஆல்சோ த அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சப்போர்ட் இருக்கு. இருக்கிற அந்த வேகன்சியை ஃபில் பண்றதுக்கு அண்ட் தஜகிஸ்தான் அவங்களுக்கு ஆல்ரெடி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு 57 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ இது OIC அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு ஆர்கனைசேஷனா நம்ம அடிஷனலா படிச்சுக்கலாம். ஸோ அக்ராஸ் த வேர்ல்டு இருக்கிற இஸ்லாம் பாப்புலேஷன்ஸ் உடைய வெல்ஃபேர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன். 57 மெம்பர்ஸ். இவங்க ஒன் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸுக்கு அப்புறம் இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க இவங்களை தஜகிஸ்தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ கெட்டிங் சப்போர்ட் ஃப்ரம் அதர் ரீஜன்ஸ். இப்போ கல்ஃப் ரீஜன்ஸ்ல இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹி இஸ் கோயிங் டு மூவ் ஆன் டு US அண்ட் அதர் குளோபல் சவுத். இந்தியா வந்து த லீடர்ஷிப் ஆஃப் குளோபல் சவுத்தோட ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கும். இதெல்லாம் வச்சு இந்தியா வந்து வி ஆர் ட்ரை டு கெட்டிங் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸ். அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ல என்ன அப்படின்னா, அட்வொகேட்டிங் த ரிஃபார்ம் ஃபார் UNSC. இந்தியா வந்து நம்ம ஆல்ரெடி பேசின விஷயம் தான், ஸ்டாண்டிங் ரிஃபார்ம் கம்ப்ளீட் UN ஆர்கனைசேஷன் நம்ம ரிஃபார்ம் பண்ணணுங்கிறது இந்தியாவோட ஐடியா. ஸோ அதுக்காக நமக்கு G4 கண்ட்ரீஸ்லாம் இருப்பாங்க. அந்த G4 யாருங்கிறத ரெஃபர் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. G4 கண்ட்ரீஸ் யார் அப்படின்ட்டு. அதே மாதிரி இது அடிஷனலா கொடுத்துருக்காங்க. இதான் இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே இந்தியா ஆப்பிரிக்கா ஃபோரம் சமிட் நம்ம இந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நம்ம கண்டக்ட் பண்ற மீட்டிங் எல்லாமே ஸ்லோவா நம்ம வில் கெட் சப்போர்ட் ஃப்ரம் கண்ட்ரீஸ். பட் நமக்கு எபோலா அவுட் பிரேக்னால லாஸ்டா நம்ம கண்டக்ட் பண்ண வேண்டிய மே மந்த்ல இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா ஃபோரம் சமிட்டும் இங்க நடக்கல சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேபி லேட்டரா நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதான் இந்த நியூஸோட ஐடியா. நெக்ஸ்ட், ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் விமன் அடாப்ட் லைவ்லிஹுட்ஸ் டு சேஞ்சிங் ஓசன்ஸ் அப்படின்னு ஒரு நியூஸ். த ஹைலி பெனிஃபிஷியல் கோஸ்டல் எக்கோசிஸ்டம் ஆர் இம்பல் பை வார்மிங் ஓசன்ஸ் பொல்யூஷன் ஓவர் ஃபிஷிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு GS பேப்பர் 3ல என்விரான்மெண்ட் டாபிக்ல எடுத்துக்கலாம், இல்லை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லயும் எடுத்துக்கலாம். ஸோ இங்க ஃபோக்கஸ் ஏரியா வந்து ஆப்பிரிக்கா காண்டினென்ட். சரிங்களா? ஸோ ஆப்பிரிக்கா காண்டினென்ட்ல நார்த்து, சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஆப்பிரிக்கா. ஸோ திஸ் டாக்கிங் அபவுட் ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் இருக்கு. ஸோ மேப் பாயிண்ட்ஸும் அடிஷ்னலா படிச்சுக்கலாம். ஸோ ஒரு காண்டினென்ட் இந்த மாதிரி பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியது. ஸோ அங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இட் இஸ் பிளேஸ் இட் இஸ் அஃபெக்டட் டியூ டு ஃப்ரீக்வன்ட் climate change like ozone warming, pollution, overfishing activity. அதை கன்சர்வ் பண்ற their own traditional methods வச்சு அவங்க கன்சர்வ் பண்ற
ப்ராசஸை கேரி அவுட் பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஆல்சோ இன்க்ரீசிங் டர்னிங் டு டூரிசம், எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் அண்ட் அதர் கன்சர்வேஷன் பேஸ்டு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதையும் இம்ப்ரூவ் பண்றாங்க. அதை வச்சு அவங்களுக்கான எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டியும் கேரி அவுட் பண்றாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த ரீஜன்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த கண்ட்ரி யாரான்னு பார்த்துக்கலாம். கென்யா, தான்சானியா, ரைட், அங்க இருக்கக்கூடிய ஜான்சிபர் ஆர்ஷிபெலோகோ, அங்கே ஃபிஷிங் கம்யூனிட்டிஸ், கோரல் ரீப்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, ரைட். ஸோ தென் தேர் இஸ் அன் அதர் இனிஷியேட்டிவ்ஸ், லோக்கல் பீப்புள் எஸ்பெஷலி விமன் லெட் கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இருக்கு, பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம சில விஷயம் படிச்சிருப்போம். நமக்கு ட்ரைபல் பாப்புலேஷன் சப்போர்ட்டிங் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் வைல்ட் லைஃப், அந்த மாதிரி தான் இங்க இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டிஸ் உமன் லெட் கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் ப்ரொடெக்டிங் த ரீஜன்ஸ். ஸோ இங்க கிளைமேட் குளோபல் வார்மிங்கோட இம்பாக்ட் தெரிஞ்சுக்கலாம். எந்த ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். அடிஷனலா மேப் பாயிண்ட்ஸ் இங்க இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரீஸ்லாம் யார் யாருங்கிறத மேப் பாயிண்ட்ஸ்ல பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரோட 3 நேஷன் விசிட். ஃபர்ஸ்ட் வந்து இந்தோனேஷியா, அடுத்து ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து பத்தி பேசியிருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு இம்ப்ரூவ் த ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஜிஎஸ் பேப்பர் 2 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இந்த டாபிக்கை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஓவர்வியூ, இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு. அடுத்த ஒரு ஃபியூ டேஸுக்கு இந்த 3 கண்ட்ரி விசிட்டோட டிஸ்கஷன் பத்தி தான் நமக்கு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு டேல இதை படிக்கும் போது என்ன நடக்குன்னு படிச்சிட்டோம்னா, இந்த 3 கண்ட்ரிஸோட விசிட்ல நமக்கு என்ன அவுட்கம், அந்த 3 கண்ட்ரி விசிட்டோட மேஜர் வந்து ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும்போது ஈஸியா இருக்கும். அதுக்காக இந்த நியூஸை வந்து நம்ம குயிக்கா கோ த்ரூ பண்றது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் லேர்னிங் தான். அதுல ஒவ்வொன்றும் படிக்கும் போது அடுத்தடுத்து வர டேஸுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. இந்தோனேஷியா முக்கியமா ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2018ல இந்தியா இந்தோனேஷியா ரிலேஷனை வந்து என்னன்னா காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி நம்ம எலிவேட் பண்ணியிருப்போம். நார்மலா கண்ட்ரீஸ்குள்ள ரிலேஷன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் கண்ட்ரீஸ், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ், அடுத்து காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் சொல்லுவோம். ஸோ அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பா, காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பா நம்ம எலிவேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஃபர்ஸ்ட் விசிட் அப்படிங்கிறது இங்க இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம். அண்ட் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் அதர் ஏரியாஸ். வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி ஃபுட் செக்யூரிட்டி பத்தி பேச போறாங்க Indonesia, and Indonesia is also taking some valid ideas from India's midday meal scheme ல இருந்து நியூட்ரிஷன் செக்யூரிட்டிக்கான விஷயங்களை, டிஜிட்டல் எக்கனாமியை பத்தி மற்ற விஷயங்கள்லாம் இந்தோனேஷியாவோட மேரிடைம் செக்யூரிட்டி இதை பேசுறாங்க. அண்ட் இந்த 3 கண்ட்ரீஸுமே நம்ம வரும்போது they are also focus Act East policy. நமக்கு தெரியும் Look East policy 2014 it became an Act East policy. That is also and recent commitment of India Mahasagar, that is mutual and holistic advancement for security across the regions. Earlier Sagar அப்படின்றது security and growth for all in the regions 2015. இப்போ ரீசெண்டா அதை இன்னும் அப்கிரேட் பண்ணி மகாசாகர் அப்படின்னு சொல்லி we are make it as the representatives of global south அப்படிங்கிறத ப்ராடன் பண்ணிக்கிறோம். சாகர்ல இருந்து மகாசாகர், அதுவும் இந்த விசிட் வரை என்ன ஆக போகுது, ஸ்ட்ரென்தன் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஐடியாவே இண்டோ பசிபிக் ரீஜன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ, ஓப்பன் அண்ட் இன்க்ளூசிவ் இண்டோ பசிபிக். ஸோ அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேரிடைம் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஏரியாவில் 2 விஷயம் தான் திரும்ப திரும்ப பேசுவோம். இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸ், அனதர் ஒன் இஸ் இண்டோ பசிபிக் ரீஜன். இண்டோ பசிபிக் ரீஜனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஐடியா இங்க சொல்லிக்கிற விஷயம் தான் ஃப்ரீ, ஓப்பன் அண்ட் இன்க்ளூசிவ். ஃப்ரீ, ஓப்பன் அண்ட் இன்க்ளூசிவ், இதுதான் ஐடியா. ஸோ இதுதான் நம்ம இதை இன்ஷூர் பண்றது. இங்க ஏன்னா 2க்குமே நமக்கு காமன் த்ரெட்டா யாருன்னா அக்ரெசிவ் பிரசன்ஸ் ஆஃப் சைனா. அதெல்லாம் டேக்கிள் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸோட ரிலேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட இந்த இண்டோ பசிபிக் ரீஜன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அண்ட் ஆல்சோ இதுல PM is going to visit some of the places. இங்க இருக்கக்கூடிய சில பிளேசஸ், டெம்பிள், இதெல்லாம் வந்து கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் இந்தியா அண்ட் இந்தோனேஷியாவும் இன்ஷூர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. ஸோ இதான் இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும். ஃபர்தரா வர நியூஸை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், cash transfer helped Odisha, Maharashtra women review amount periodically. Economic Advisory Council, this particular Economic Advisory Council to Prime Minister. Unconditional cash transfer
கொடுத்துருக்காங்க அக்ராஸ் த ஸ்டேட்ல வேரியஸ் ஸ்டேட்ஸ்ல. அதுல இந்த 2 ஸ்டேட்ல இது என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது நமக்கு ஜிஎஸ் பேப்பர் 2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் இந்த டாபிக்ல எடுத்துக்கலாம். ஸோ கேஷ் டிரான்ஸ்ஃபர் அதை எப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ரிவ்யூ. இது வாட் இஸ் இதுல இருந்து நம்ம 2 விஷயம் படிக்கும் போது எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் பிஎம் பத்தி படிக்கலாம். இந்த அடுத்த விஷயம் வந்து கேஷ் டிரான்ஸ்ஃபர். ஸோ ஒவ்வொரு நியூஸ் படிச்சுட்டு நமக்கு இந்த நியூஸ்ல இருந்து என்ன லேர்ன் பண்றேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் that will give advice to government of India, particularly Prime Minister. Whatever the area referred by the Prime Minister or government, it will give assistance or will give clarify the area, whatever the input will be given. இது வந்து ஒரு independent body. It is not a statutory body or constitution body. It is an independent body. So இது எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு பிஎம். பிஎம்க்கு நிறைய அட்வைசரி மெக்கானிசம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், ஹீ இஸ் அ பர்சன், ஹி ஆர் சி வில் அட்வைஸ் பிரைம் மினிஸ்டர் ரிலேட்டட் டு செக்யூரிட்டி. அந்த மாதிரி எக்கனாமி அண்ட் ரிலேட்டட் ஏரியாஸ்க்கு பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் தான் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டா இந்த இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ரிவியூட் அவங்களோட பேப்பரோட இதே வந்து அன்கண்டிஷனல் விமன் கேஷ் டிரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம் இன் இந்தியா எவிடன்ஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா அண்ட் ஒடிசா. ஸோ இதை நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியாவே நம்மளோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த டைட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம், அன்கண்டிஷனல் விமன் கேஷ் டிரான்ஸ்ஃபர், தட் இஸ் பர்டிகுலர்லி விமன் கேஷ் டிரான்ஸ்ஃபர். இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஐடியா. இதனோட ஹைலைட்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியர்லி இவன் வந்து எக்ஸ்பெண்டிச்சரை வந்து இது பூஸ்ட் பண்ணியிருக்கு. முன்னாடி இருந்ததை விட நியர்லி 46% in the case of Maharashtra and 28% in from Odisha. Qualitatively welfare வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் மணி ஆன் லைஃப் ஸ்டைல், மெடிக்கல் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் தெர் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் டிஜிட்டல் லிட்ரஸி, செல்ஃப் ஹெல்ப் குரூப் லிங்கேஜ், இதெல்லாம் வந்து அடிஷ்னலா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஜெண்டர் நியூட்ரலை விட விமன் ஃபோக்கஸ்டு டிரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராங்கரான ஒரு டெவலப்மெண்டல் அவுட்கம் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றது. ஏன்னா சேவிங்ஸ் இருக்கு, ப்ராப்பரா அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த ஒரு பாயிண்டும் ஜெண்டர் நியூட்ரல், இந்த வேர்ட் விமன் ஃபோக்கஸ்டு டிரான்ஸ்ஃபர் ஜென்ரேட் ஸ்ட்ராங்கர் டெவலப்மெண்ட் தேன் ஜெண்டர் நியூட்ரல் டிரான்ஸ்ஃபர்ஸ். அப்போ விமன், அதனாலதான் இந்த டாபிக்கோட டைட்டிலே வந்து அது கொடுத்துருப்பாங்க. ரைட், இதுதான் இதனோட ஐடியா. ஸோ இது வந்து ஆன்சர் ரைட்டிங் யூஸ் பண்ணலாம். பிளஸ் இந்த இடத்துல பிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல வரும்போது இந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன, அவங்களோட ரோல் என்ன, வேற ஒரு டாபிக் படிக்கும்போது எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு பிரைம் மினிஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ கேஷ் டிரான்ஸ்ஃபர்ங்கிற வேர்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ இது ரீசெண்ட் டேஸ்ல ஒரு வெல்ஃபேர் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஆஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட்டா கேஷ் டிரான்ஸ்ஃபர் நேரடியா, அதுல அன்கண்டிஷனல் அப்படிங்கிற வேர்டு வந்து வித்தவுட் எனி, இந்த கேஷ் டிரான்ஸ்ஃபர் எந்த ஒரு கண்டிஷன்ஸ் இல்லை. இப்போ சில இடத்துல எல்லாம் பிரேசில் கண்ட்ரிலாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த கேஷ் டிரான்ஸ்ஃபர் ரிசீவ் பண்ணணும்னா தே வாண்ட் டு டூ சம்திங். இப்போ சில்ட்ரன்ஸ் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அட்டண்டன்ஸ் வந்து கம்பல்சரியா ஸ்கூல்ல இருந்தா இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள், அந்த மாதிரிலாம் சில விஷயம் இருக்கும். பட் இங்க அன்கண்டிஷனல் கேஷ் டிரான்ஸ்ஃபர், பட் இது இவங்க ரிப்போர்ட் படி சில பாசிட்டிவான இம்பாக்டை தான் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன், NATO டிஃபென்ஸ் புஷ் ஸ்ட்ரெயின்ஸ் யூரோப்ஸ் பட்ஜெட். ஸோ இது நமக்கு ஜிஎஸ் பேப்பர் 2ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். இங்கே டாபிக் வந்து நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய NATO. ஸோ நாட்டோவுடைய பட்ஜெட் மெக்கானிசம் வந்து கலெக்டிவா ஃபண்டிங் கொடுக்கறது, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கண்ட்ரிஸோட பட்ஜெட்டை வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றது ஒரு பார்ட்டு. இன்னொரு பக்கம் அவங்க கலெக்டிவா ஷேரிங் த ஃபினான்ஸ் ஃபார் NATO. இப்போ ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட்டரா யூஎஸ் இருக்காங்க, பட் தட்ஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் தே நீட் டு ஸ்பெண்ட் மோர் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனை இதுல பேசியிருக்காங்க. அதுதான் இந்த டாபிக்கோட ஐடியா. ஏன்னா NATO எப்பவுமே நமக்கு நியூஸ்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், பட் இதை பத்தின டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து பேசிக்கா பர்டன் ஷிஃப்டிங், இதுல நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், தே ட்ரை டு பர்டன் ஷிஃப்டிங் ஃப்ரம் யூஎஸ் டு யூரோப். இது ஆல்ரெடி யூரோப்புக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களோட பட்ஜெட் அலோகேஷன்ஸுக்கு இது ஒரு பெரிய பர்டனிங்கா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி யூரோப் ஆர் ஃபேஸிங் மெனி ப்ராப்ளம். அதுல ஒன் என்ன அப்படின்னா, ஆன்கோயிங் ரஷ்யா உக்ரைன் வார், அதனோட இம்பாக்ட், அதுல அவங்களுக்கு வந்து
எனர்ஜி கிரைசிஸ் லாஸ்ட் 4 இயர்ஸாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட இப்போ மேஜர் போர்டன் வந்து இந்த ஹீட் வேவ்ஸோட இம்பாக்டும் ஆல்ரெடி யூரோப்ல வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த இடத்துல தேர் கான்ட்ரிபியூஷன் டு நாட்டோ பட்ஜெட்டுங்கிறதும் அவங்களோட ஓவரால் அந்த பட்ஜெட் அலோகேஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இஸ் ஸ்டில் த டிஸ்கஷன் இஸ் கோயிங் ஆன். இதில் நம்ம இட் இஸ் அ சான்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் நாட்டோ. ஸோ நாட்டோ 1949 கிரியேட் பண்ணுறாங்க. பெல்ஜியம்னோட ஹெட் குவார்ட்டர் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது 12 கண்ட்ரிஸ் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். இப்போ டோட்டலாக 32 கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸ்வீடன் வாஸ் த லாஸ்ட் கண்ட்ரி. இங்கே நாட்டோவில் வந்து கலெக்டிவ் டிஃபென்ஸ் மெக்கானிசம், த ஆர்டிகல் 5 ஆஃப் நாட்டோ, any one country was attacked by any country, the remaining country will respond. இது இந்த ஆர்டிகல் 5 கலெக்டிவ் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது நாட்டோவோட ஐடியா. இது வந்து ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் தான் நாட்டோ. இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து யார் அப்படின்னா யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் தான் இதனோட மெம்பர்ஸ். நாட்டோ பொறுத்த வரைக்கும் எந்த ரீஜன்ல இருக்காங்க, ஆர்கனைசேஷன் என்ன, நாட்டோட மெம்பர்ஸ் என்ன, ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் என்ன, ஹெட் குவார்ட்டர்ஸ், அண்ட் இப்போ ரீசெண்டாக என்ன டிஸ்கஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பேசிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஜாய் ரைட் ஓவர் பாட்னா. There will be 2100 part of Bihar's this particular heli tourism push. So topic வந்து இது நமக்கு GS paper 3ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லையும் எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு பார்ட்ல கவர்னன்ஸ் பார்ட்லையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஹெலி டூரிசம், ஹெலிகாப்டர் டூரிசம். ஸோ ரீசெண்டாக பீகார் வந்து ஒரு நியூ இனிஷியேட்டிவை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்கீம் என்ன அப்படின்னா திஸ் பர்டிகுலர் ஹெலி டூரிசம் ஏர் டூரிசம் ஸ்கீம் 2026. அதை வச்சு சில ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை, பயோடைவர்சிட்டி, நேஷனல் பார்க், இந்த மாதிரியான ஏரியாஸை வந்து ஹெலிகாப்டர் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசமா ஒரு நியூ ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இது அவங்களோட டூரிசம் இன்கமை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ இது பேசிக் ஐடியா. ஸோ அதுல வந்து எங்கெங்க ஏரியா ஃபோக்கஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருக்காங்க. தேர் வில் பி பாட்னா, ராஜ்கீர், கைமர், வால்மீகி நகர், இதெல்லாமே வந்து ஒன் ஆஃப் த பிளேசஸ். அது இல்லாம நிறைய ஹிஸ்டாரிக்கல் மோனமெண்ட் பிளேசஸ், நாலந்தா, இந்த மாதிரி நிறைய பிளேசஸை பத்தியும் கனெக்ட் பண்ணி ஒரு ஹெலி டூரிசம் கிரியேட் பண்ண போறாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா இந்த இனிஷியேட்டிவ் பீகாரோட டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல தே டிமாண்டட் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு கெட் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் வந்து ஃபர்தரா வாங்குறதுக்காக, எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக இருந்தாங்க. அந்த இடத்துல இப்போ அவங்க டூரிசம் ஒரு ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி கேரி அவுட் பண்றது அவங்களோட இன்கமை வந்து பூஸ்ட் பண்ணுங்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா டூரிசம் செக்டாரோட ஒரு ஸ்பெஷல் வந்து வித் ஒரு ரீசனபிள் இன்வெஸ்ட்மெண்ட் வென் அதர் கம்பேர்ட் டு அதர் இண்டஸ்ட்ரி நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா டூரிசமோட அலைடு செக்டார்ஸ் வந்து நிறைய என்ன ஆகும்னா டெவலப் ஆகும் அப்படிங்கிறது இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ வித் லோ ரீசனபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தட் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் இஸ் வெரி ஹை இன் டூரிசம் செக்டார். இப்போ அதை பீகார் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஒரு அட்வான்ஸ்டா ஹெலிகாப்டர் டூரிசம் கேரி அவுட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அண்ட் ஆல்சோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சில ரிப்போர்ட்டும் பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. கவர்மெண்டோட ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் டூரிசம் வந்து ஆல் டைம் ஹை. கிட்டத்தட்ட 1991 இருந்து 2026 வரைக்கும் எடுத்து பார்க்கும்போது இந்த ரீசன்ட் டேஸ்ல அவங்களோட டூரிசம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் டெவலப்மெண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து வெரி ஹை அப்படிங்கிற விஷயம். இதுவும் ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ். இது இன்னும் அவங்களுக்கு ஃபர்தர் பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் டூரிசம் கேரி அவுட் பண்றதுக்கான டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் this Directorate of Civil Aviation is going to help for that. சரிங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த இது டூரிசம் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி. சரிங்களா? ஸோ எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி, டூரிசம் அண்ட் அலைடு செக்டார்ஸும் இதில் டெவலப் ஆகும். இதுதான் நியூஸ். ஏன்னா ஏன் பீகார் அப்படிங்கிறது இந்த டாபிக் ஈவன் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் நியூஸாக இருந்தாலும் ஏது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல அது டிமாண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் அங்கிருந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டா அது கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்லேயே ஆட் பண்ணுங்க. அண்ட் டூரிசம் இஸ் அன் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டின்னு வரும்போது எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் இன்னைக்கு இருக்கிற டைம்ல அவங்களோட எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டியை எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம். சில ஸ்டேட்ஸ்ல வந்து மெட்ரோ சர்வீசஸ்
ஒர்க்கர்ஸ் வந்து லோ இன்கம் இருக்குங்கிறனால என்ன பண்ணியிருப்பாங்க, தே ஆர் கிவன் டு சம் அதர் ஃபங்க்ஷன்ஸ். அங்கே வி கேன் கண்டக்ட் அன் ஈவெண்ட் அட் மெட்ரோ. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ஸுமே அவங்களோட ரெவன்யூ மேக்கிங்க்கு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல என்னென்ன மெசர்ஸ், அதுதான் இந்த நியூஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம், நம்மளோட ஆன்சர் ரைட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா ஸ்டேட்டுக்குமே there will be lot of commitment to give the best delivery of service to the people. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எல்லாத்தையும் இருக்கும். அதுக்கு ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் அவங்க எந்தெந்த வழியிலலாம் இன்னைக்கு ரீசெண்ட் டேஸ்ல கேரி அவுட் பண்றாங்கிறத இங்க இருக்கிற மெசேஜ். அதுல பீகார், மற்ற அதர் ஸ்டேட்ஸ் என்ன. ஸோ நெக்ஸ்ட், fixing backlogs, government likely to delay higher 25% ethanol blend program. ஸோ இது நமக்கு GS பேப்பர் 3ல கொண்டு வந்துடலாம். ஸோ we can bring it to science and technology, environment, எஸ்பெஷலி என்விரான்மெண்ட்ல வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ நம்மளோட எத்தனால் பிளண்டிங் அப்படிங்கிறத நம்ம ஃபியூ டேஸ் இயர்ஸாகவே கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கோம். 10%, 20%. பட் நம்ம 20%ங்கிறதோட டார்கெட்டை வந்து ரிவைஸ் பண்ணி ஏர்லியராக கொண்டு வந்தோம். இப்போ கவர்மெண்ட் வந்து 25% போகும்போது தேர் வில் பி சம் கன்சர்ன்ஸ். தெர் இஸ் அண்ட் கன்சூமர் கன்சர்ன்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் தி மேனுஃபேக்சரர் சைட்ல இருந்து சில கன்சர்ன்ஸ் இருக்கு. ஏன்னா ஹையர் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வெஹிக்கிளோட மேனுஃபேக்சரிங் சிஸ்டத்தை மாற்றணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ அதுக்கு கவர்மெண்ட் வந்து சில பாசிட்டிவான விஷயங்களை கேரி அவுட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா 2 விஷயம். இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் நம்ம பேசியிருக்கோம். சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி எக்ஸம்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க இந்த எத்தனால். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பிஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோட இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஃபியூல் ஸ்டாண்டர்ட்ஸ் நோட்டிஃபைடு பை என்ன, இந்த பிஐஎஸ் வந்து நேஷனல் ஸ்டாண்டர்ட் செட்டிங் பாடி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள ஒர்க் பண்ற இந்த பிஐஎஸ் வந்து ஃபியூல் ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த 2 விஷயத்த பார்க்கும்போது கவர்மெண்ட் அடுத்து குயிக்காவே அடுத்த பர்சன்டேஜ் பிளண்டிங்க்கு வந்து ரெடி ஆகிறாங்களா அப்படிங்கிற விஷயம் வரும்போது வைடரா டிஸ்கஷன் வருது. ஒரு பக்கம் கன்சூமர் பாயிண்ட்ல இருந்து, ஒரு பக்கம் மேனுஃபேக்சரர் பாயிண்ட்ல இருந்து. அதுதான் இந்த நியூஸ். மேபி லைக்லி இன்னும் கொஞ்சம் லேட்டரா பிளண்டிங் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிகல்ல பேசியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல பெட்ரோல் அண்டு எத்தனால், ஸோ 2ஓட சில விஷயங்களை நம்ம படிக்கலாம். ஸோ அதில் வந்து அந்த லோயர் கலோரிக் வேல்யூ தேன் பெட்ரோலோட எத்தனால் இருக்கு. ஸோ இதனால என்ன அப்படின்னா, there is an drop in மைலேஜ் வந்து ஒரு மேஜர், அண்ட் ஆல்சோ ரெகுலர் பெட்ரோல் கார்ஸ் ரன்னிங் ஆன் ஹையர் எத்தனால் பிளண்ட்ஸ் எல்லாம், ரைட். ஸோ மைலேஜ் பத்தி இந்த இடத்துல பேசியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆக்டேன் நம்பர்ஸ் பத்தி, the fuel's ability to withstand premature consumption due to compressions, இதெல்லாம் வந்து இந்த டெக்னிக்கல். இந்த இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின், நம்ம இன்ஜினோட கெப்பாசிட்டி டு ரன் த burn the fuel, மைலேஜ், மற்ற விஷயங்கள் பத்தி. அதே மாதிரி வெஹிக்கிள் இதுல பொறுத்த வரைக்கும் எமிஷன்ஸ் குறையுங்கிறது ஒரு விஷயம். நமக்கு ஆயில் இம்போர்ட்டை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதே சமயத்துல அடாப்டபிலிட்டிங்கிற விஷயம் இங்க ரீசெண்டா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கலாம். சொல்லலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் நியூஸ், மைக்ரோசாஃப்ட் டு லே ஆஃப் 4,800 ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு ஜிஎஸ் பேப்பர் 3 எக்கனாமிக் டெவலப்மெண்ட். தெர் இஸ் அ நியூஸ் எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த டாபிக் ரிலேட்டடா எடுத்துக்கலாம். ஸோ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. பொதுவாக இந்த சில கம்பெனிஸை வந்து இதுல இருந்து நம்ம சில கீவேர்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த பிக் டெக் கம்பெனிஸ்னு ஒரு சொல்லுவாங்க. இதுல வந்து அனதர் ஒரு டேர்ம் வந்து லே ஆஃப், தேர்டு வந்து இஸ் அ ஃபயரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ஏரியாஸ் தான் இந்த நியூஸ் வந்து நம்ம படிக்க வேண்டிய விஷயம். ஈவன் இட்ஸ் ரிலேட்டட் டு கம்பெனிஸ் ரிலேட்டடா இருந்தா கூட நம்ம இதுல கான்செப்ட் வைஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம் வந்து இந்த பிக் டெக் கம்பெனிஸ்னா இந்த நேம் இட் செல்ஃப், தேர் டாமினன்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி, அட்வான்ஸ்டு இண்டஸ்ட்ரியில, கிளவுட் கம்ப்யூட்டிங்ல, சாஃப்ட்வேர்ல, ஹார்ட்வேர், இதுல எல்லாத்தையுமே தே ஆர் த டாமினன்ஸ் அண்ட் லார்ஜர் பிரசன்ஸ் இன் த வேர்ல்டு வைட். அப்படி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் அமேசான், மைக்ரோசாஃப்ட், ரைட். ஸோ இவங்கெல்லாம் வந்து த மேஜர் பிக் டெக் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ யாரெல்லாம் ஃபர்தரா பிக் டெக் கம்பெனிஸ் அப்படிங்கிறத பாருங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் இந்த கம்பெனிஸ் எல்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல என்ன பண்றாங்கன்னா லே ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணிக்கிறாங்க. ஸோ லே ஆஃப் அப்படிங்கிறது டியூ டு அந்த ஆர்கனைசேஷனோட சில ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ்னால சம் எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு அவங்கள நீக்குறாங்க அப்படிங்கிற விஷயம். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம், ஃபயரிங் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு, லே ஆஃப் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இருக்கு. லே ஆஃப் அப்படிங்கிறது அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போறாங்க, இல்ல மெர்ஜர் அண்ட் அக்விசிஷனுக்குள்ள போறாங்க, இல்ல அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஆட்டோமேஷன், ஏஐஆர் விஷயங்களை உள்ள கொண்டு வராங்கன்னா அந்த மாதிரியான காரணங்களை வச்சு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸை
அவங்க லே ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா இந்த விஷயங்கள் பண்றாங்க. இது ஒரு விதமான ப்ராசஸ். எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு ஜாப் லாஸ் இருக்கு. ஆனா அந்த யூஸ் பண்ற டேர்ம் வந்து 2 டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபயரிங் அப்படின்னா இது அந்த எம்ப்ளாயீஸோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு, பிஹேவியர் பேஸ்டோ இல்ல சில விஷயங்கள்னால அவங்கள வந்து ஃபயர் பண்ணிடுறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ இது அவங்களுக்கு லேட்டர் பார்ட்ல டு கெட் அன் அதர் எம்ப்ளாய்மெண்ட்லயும் சில ரிஸ்க் ஃபேக்டர், ஏன்னா பாஸ்ட் கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு அப்படின்றது. பட் லே ஆஃப் பண்ணவங்க கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ்னால இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஸுக்காக இவங்க எடுத்த ரீசன்ஸ்னால அவங்க பண்றாங்க. இந்த டேர்ம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த நியூஸ்ல இருந்து வாட் இஸ் பிக் டெக் கம்பெனிஸ்னு என்ன தெரிஞ்சுக்கலாம், வாட் இஸ் மீன் பை லே ஆஃப் அண்ட் ஃபயரிங், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபயரிங் அண்ட் லே ஆஃப் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ ஃபயரிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயிஸ் சம்மந்தப்பட்டது, லே ஆஃப்ங்கிறது கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ்னால அவங்க இவ்வளவு பேர்த்துக்கு பதிலாக நாங்கள் ஒரு நியூ சிஸ்டத்துக்குள்ள போறோம், ஆட்டோமேஷன்ஸ்குள்ள போறோம் அப்படிங்கிறது. இங்க வந்து லே ஆஃப் அப்படிங்கிற வேர்டு இதை கம்யூனிகேட் பண்றது தான் நம்ம வந்து இந்த டாபிக் எடுத்திருக்கோம். இப்போ லே ஆஃப் ஆனவங்களுக்கு தேர் வில் பி அன்எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ ஒரு கண்ட்ரியில இந்த மாதிரி சூழ்நிலையில சடனா ஜாப் லாஸ் ஆனவங்களுக்கு அடுத்து என்னென்ன மெக்கானிசம் இருக்கு, இப்போ இதெல்லாம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அப்படிலாம் இருக்கும். அதாவது ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரி அந்த கவர்மெண்ட் வந்து ஏதாவது அவங்களுக்கு அடுத்த ஒரு டிரான்சிஷன் டு அனதர் ஜாப் போக வரைக்கும் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அதெல்லாம் அவங்க அவைல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு 3 கான்செப்டை இந்த நியூஸ்ல இருந்து நம்ம படிச்சுக்கலாம். ரைட், இதெல்லாமே இந்த டேவோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் அதை பத்தி பேசியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி வி ஹாவ் 2 கொஸ்டின்ஸ். ஒன்று கொஸ்டின் வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பத்தி 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதே மாதிரி there is an economic advisory council to prime minister. ஸோ அதை பற்றின விஷயம் நம்ம பேசணும். கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அன்கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிற அது கூட ஒரு டேர்ம் என்ன, அதனோட மீனிங் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. டார்க் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒரு டேர்ம், இப்போ நம்ம பேசின இந்த பிக் டெக் கம்பெனிஸ் எல்லாம் ஏஐ பக்கம் போறதுனால டார்க் ஃபேக்ட்ரின்னு ஒரு டேர்ம் வந்து நியூஸ்ல இருந்துச்சு. அந்த டேர்ம் என்ன மீன் பண்றாங்க அப்படிங்கிறதோ பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ திஸ் ஆல் அபவுட் இந்த டேவோட நியூஸ், அதனோட explanations. Thank you all.